வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியலில் 2வது பாடம் ஒளியியல். அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின், குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் வேறுபாடுகள். குவிலென்ஸ் மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும். குழிலென்ஸ் மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும். இதுதான் குவிலென்ஸ். இதனுடைய மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிதாகவும் காணப்படும். இது குழிலென்ஸ், ஓரத்தில் தடித்தும் மையத்தில் மெலிதாகவும் காணப்படும். இது குவிக்கும் லென்ஸ். இது குவிக்கும் லென்ஸ். பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாம் நல்லா பெருசாக தெரியும், லெட்டர் சைஸ் எல்லாம் பெருசாக தெரியும். அதனால் இது தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. தூரப்பார்வை, தூரத்தில் இருக்க பொருள்லாம் நல்லா தெளிவாக தெரியும், அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியாக தெரியாது. அந்த குறைபாட்டை சரி செய்கிறதுக்காக குவிலென்ஸ் பயன்படுகிறது. குழி லென்ஸ் இது விரிக்கும் லென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சைஸு புக்கில் இருக்கிறத விட இது சிறியதாக தெரியும். கிட்ட பார்வை, அருகில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா தெரியும், தொலைவில் இருக்க பொருட்கள் சரியாக தெரியாது. அந்த குறைபாட்டை தீர்க்கிறதுக்காக கிட்ட பார்வை குறைபாடு இருக்கவங்க குழி லென்ஸை பயன்படுத்துவாங்க. ஸோ குவிலென்ஸ் மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும். குழிலென்ஸ் மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும். குவிலென்ஸ் குவிக்கும் லென்ஸ், குழிலென்ஸ் விரிக்கும் லென்ஸ். பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும், தலைகீழான மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். குழிலென்ஸ் நேரான பிம்பங்களை தோற்றுவிக்கும். குவிலென்ஸ் தூரப்பார்வை, அதாவது தூரத்தில் இருக்க பொருட்கள் நல்லா தெரியும், அருகில் இருக்க பொருட்கள் சரியாக தெரியாது. அந்த குறைபாட்டை சரி செய்ய தக்க குவிய தூரம் இல்லை குவிலென்ஸ் பயன்படுது. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய குழிலென்ஸ் பயன்படுகிறது.